வணக்கம். தங்கமயில் ஜுவல்லரியோட தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் உள்ள ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ப்ளஸ். அதாவது இது வந்து ஒன் டைம் பேமெண்ட்டுங்க. இப்போ நம்ம கையில் ₹1,00,000 இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ₹1,00,000 இந்த ஸ்கீமில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தங்கமாக வர வச்சுருப்பாங்க. 1,00,000க்கு எவ்வளோ தங்கம் வருதோ அந்த தங்கத்தை இவங்க தங்கமாக வர வச்சுப்பாங்க. 11 மாதம் கழித்து இதை நம்ம அவங்க ஜுவல்லரியில் போய் நகையாக வாங்கிக்கலாம். என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 75% செய்கூலி சேதாரத்துலேருந்து தள்ளுபடி தருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா தங்கமகள். இது வந்து 11 மாதம் பொதுவாக எல்லா நகை கடையிலையும் உள்ள ஸ்கீம் தான். 11 மாதம் நம்ம பணம் கட்டுவோம். அந்த வந்து பணமாகவே வர வச்சுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மாதம் 10,000 போடுறோம் அப்படின்னா 11 மாதம் முடிவில் நமக்கு வந்து 1,10,000 வந்திருக்கும். இந்த 1,10,000 அன்னைக்கு ரேட்டுக்கு நமக்கு எவ்வளோ நகை வாங்க முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த நகையை நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு நமக்கு 75% செய்கூலி சேதாரத்தில் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே 11 மாதம் ஸ்கீம் தான். ஆனால் வந்து நகையாக வர வைப்பாங்க. அதே உதாரணத்துக்கு 10,000 கொடுக்குறோம் அப்படின்னா 10,000க்கு 1.1 கிராம் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.1 கிராம் வரும். இப்போ அடுத்த மாதம் விலை ஏறிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு கோல்டோட ரேட்டு நமக்கு வந்து இப்போ 10,000 வந்துருச்சு அப்படின்னா 1 கிராம். அதுக்கு அடுத்து போகுது அப்படின்னா இன்னும் கம்மியாகிட்டே போகும். கோல்டோட விலை கம்மியாயிடுச்சு அப்படின்னா 1.2 கிராம் 3 கிராம் 5 கிராம்னு தங்கமாகவே வரவு வச்சுப்பாங்க. 11 மாதம் முடிவில் நமக்கு அக்கௌண்ட்டில் எவ்வளோ தங்கம் சேர்ந்துருக்கோ அந்த தங்கத்தை நம்ம நகையாக வாங்கிக்கலாம். இதுலேயும் 75% வந்து வேல்யூ ஆடடில் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு சேவிங்ஸ். இது வந்து ஈஸி, ஃப்ளெக்சிபிள், கன்வீனியன்ட். இதுக்கு வந்து எந்த லிமிட் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கு வந்து நகையாக வாங்கி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நமக்கு எப்போ அந்த டிஜிட்டலாக வந்து கோல்டை வாங்கிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து எப்போ வந்து நகையாக இது தேவைப்படுதோ அப்போ நம்ம இந்த ஆப்பை எடுத்துகிட்டு போய் ஜுவல்லரியில் காட்டுறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ நகை சேர்ந்துருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெடீம் பண்ணி அதை வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் இதில் மென்ஷன் பண்ணலைங்க. இதில் வந்து நான் நியூ அப்படின்றதுனால இப்போ தான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது உண்மையிலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஃபுல் வீடியோவுமே நான் வந்து போடுறேன். மறக்காமல் சேமிப்பு, தனி மனித பொருளாதார முக்கியத்துவங்கள் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.